பார்வதியும் இந்த இந்த அரசனும் அந்த அரசனும் பேசிக்கிறாங்க. அப்ப இவர் குறுக்க வந்து இவர் என்ன பண்றாருன்னா, விஜய் பார்வதிக்காக ஏதோ பேசுறாரு. அமைச்சராக வந்து இவர் பேசுறாரு. வினோத், நாங்க ராணி கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறோம். யமலோகமா, யமலோகத்தாளா, இல்ல யமலோக ராஜாவா ஏதோ ஒண்ணு சொல்றாரு. அவங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்றாரு. இவ்வளவுதான். உங்ககிட்ட பார்த்தா எனக்கு யமலோக ராஜா மாதிரி இருக்குதுன்ற அண்டர்ஸ்டாண்டிங்ல தானே இது வருது. அதுக்கு உடனே இவர் என்ன பண்றாருன்னா, பதிலுக்கு அவருடைய கலரை வச்சு பேச ஆரம்பிக்கிறார். 2, 3 வார்த்தைகளை உபயோகிக்கிறாரு. அதை வந்துட்டு 1 ஹவர்ல மியூட் பண்ணிட்டாங்க. 24/7ல வந்துச்சு. அந்த வார்த்தைகள்லாம் இவருடைய நிறத்தை, முக நிறத்தை வச்சு வருது. நீங்க ஒருத்தருடைய நிறத்தை வச்சு பேசுறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. அதுக்கு பேர் ரேசிசம். அதை பண்ணவே கூடாது எப்பவுமே. உங்களுடைய கலரை வச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிடாரு 2, 3 வார்த்தையை சொல்லி. அதை அவரும் தவிர்த்தாகணும். அங்க அரோரா அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்ட் அரோரா பண்ணுது. அப்ப அரோராவை இவரு நீ சும்மா இரு அப்படின்னு எல்லாரும் திட்டின உடனே அதுக்கு போய் அவரை வந்துட்டு நம்ம அரசவையில இளவரசியை வந்து மந்திரி மரியாதை எல்லாம் பேசியிருக்காரு. என்ன இருந்தாலும் அவங்க இளவரசி, நீ என்னுடைய அரசவையில் இன்னும் உனக்கு இடம் கிடையாது, வெளியே போ. சோ அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீ ஓரமா போய் உட்காரு, நீ அரசவையில் இன்னும் இடம் கிடையாது, உன்னுடைய இது வந்து உன் மேல பறிக்கப்படுது சொல்ல முடியாது. ஏன்னா உன்னைய மந்திரி சபை விட்டு தூக்கி வெளியே உட்கார வைக்கிறேன்னு சொன்னா என்ன பண்ணுவார் அப்புறம்? சோ இந்த பிரச்சனைகள் இருக்கு. நீங்க இவங்க யாருமே இன்னும் இந்த கேமுக்குள்ள இந்த கேரக்டருக்கு வரல பிரியா.